நீங்க வந்து சுந்தர் சி சார் படத்துல கிளைமேக்ஸ்ல டான்ஸ் ஆடினா அந்த படம் பெரிய வெற்றி. இந்த படத்துல ஆடுறீங்களா இல்லையா? எனக்கே தெரியல, இது வரைக்கும் கேட்கல. நடுவில் மதகஜராஜா விட்டீங்க. இல்ல, இது வந்து ஐ திங்க் எல்லா கிரெடிட் வந்து யாருக்கும் போகாம சுந்தர் சருக்கு தான் போகணும். முழுக்க முழுக்க இந்த படத்துடைய வெற்றிக்கு பின்னாடி வந்து ஒரே ஒரு பேர் இருக்கு, அது சுந்தர் சி. இட்ஸ் அ டீம் ஒர்க் டெஃபினெட்லி. அந்த டீம் இல்லைன்னா இந்த வெற்றி பார்க்க முடியாது. பட் த கம்ப்ளீட் கேப்டன் ஆஃப் த ஷிப் சுந்தர் அவர்கள் இருக்கிறாரு. ஸோ சுந்தர் சி தான் நான் சொல்லுவேன். ஆல்சோ நிறைய கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த 80s 90s உள்ள டைரக்டர்ஸ், அப்போ அறிமுகமான டைரக்டர்ஸ் வந்து இப்ப படம் பிடிக்கிறது தோத்துறாங்க. பட் சுந்தர் சி மட்டும் அந்த பல்ஸை பிடிச்சிட்டு எப்படி வராரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்ககிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, என்கிட்ட கேட்க கூடாது, அது பசங்க கிட்ட. அவர் அப் டு டேட் இருக்கிறாருன்னா எங்க ரெண்டு குழந்தைங்க வச்சுதான் கரண்ட்ல என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. அவர் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாலும் பசங்க கிட்ட முதல்ல சொல்லுவாங்க. என்கிட்ட கூட சொல்ல மாட்டாரு, பசங்க கிட்ட சொல்வாரு. அவங்க 2 பேரும் வந்து 3 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன டிஃப்ரெண்ட் யங் மைண்ட்ஸ்க்கு என்ன வேணும் அது பண்ணுவாரு அவரு. ஸோ ஹி இஸ் அப் டு டேட் கரண்ட் ட்ரெண்ட்ல பசங்களுக்கு என்ன பிடிக்கும், இப்போ இருக்கிறது இந்த ஜெனரேஷனுக்கு என்ன பிடிக்கும். ஸோ அந்த ஐ திங்க் அந்த அப் டு டேட் இருக்கு. நிறைய படிப்பாரு, மெயின் வந்து நிறைய படங்கள் பார்ப்பாரு, நிறைய படிப்பாரு அவரு. ஸோ ஐ திங்க் தட் ஹெல்ப்ஸ் ஹிம் a lot. மேடம், தமிழ் சினிமால வந்து பெண்களுடைய கதைகளை சொல்றதுக்கான இயக்குநர்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஜோதி அவர்கள் மும்பையில் பேட்டியில வந்து சொல்லியிருக்காங்க. இது நீங்க உண்மை அப்படின்னு நம்புறீங்க? நான் பார்க்கவே இல்லைங்க. எனக்கு என்னன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பெண்களுக்கு சம்பந்தமாக என்ன கதை இருக்கு அப்படி பாக்குறத விட இருக்கிற படத்துல பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க முடியும் அதுதான் பார்க்கணும். இன்னொன்னு அதே வகையில வந்து தேர்ந்தெடுக்கிறது நம்ம தானே. ஒரு கதை நம்ம கிட்ட வரும்போது அந்த கதை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது எடுக்கலாமா வேண்டாமா நம்ம கையில தான் இருக்கு. யாருமே கழுத்துல கத்தி வச்சுட்டு இந்த சினிமால நீ நடிச்சுதான் ஆகணும்னு யாருமே சொல்லல. சோ அது நம்ம கையில இருக்கு, நம்ம எடுக்கிறோமா இல்லையான்னு. அண்ட் ஐ திங்க் நம்ம எல்லாரும் ஒரு விமன் ஓரியன்டட் சப்ஜெக்டும் பண்ணிட்டு வந்திருக்கோம், வெறும் டான்ஸ் பாட்டும் பண்ணிட்டும் வந்திருக்கோம். சோ ஐ திங்க் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாம இருக்கிறது என்ன பண்ணிருக்கோம் அது பார்த்துட்டு சந்தோஷப்படணும். பட் நிச்சயமாக இப்போ வந்து காலம் மறுபடியும் மாறிட்டு வருது. இன்னொன்னு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால பெண்களுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுக்கு வசதி நிறையவே இருக்கு. இப்போ சுந்தர் சி சார் வடிவேலன் கூட்டணியில கேங்கஸ் வருது, படம் பாத்துட்டீங்களா? எப்படி இருக்கு? சுந்தர் சி சார் எப்போ எனக்கு படம் காமிச்சிருக்காரு, ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் காமிப்பாரு. மேடம், எப்பவுமே ஒரு ஹீரோயினுக்கு வந்து பட்டம் கொடுத்து பெரிய விஷயம். ஆனா நயன்தாரா மேடம் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிட வேணாம்னு சொல்லிருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா பேர் வச்சுதானே நம்ம வந்து ஒரு பேர் இருக்கும்போது இப்போ எல்லாருக்கும் தெரியும் நயன்தாரா, அது அப்படிதானே தெரியும். இப்போ எங்க காலத்துல பட்டம் கொடுக்கணும் அப்படியெல்லாம் நாங்க யாருமே பார்த்ததே இல்லையே. பட் பட்டம் கொடுக்கல, கண்டிப்பாக அந்த கோயில் கட்டினதுக்கு என்னைக்குமே நான் வந்து கடன்பட்டிருக்கேன் மக்களுக்கு. பட் ஒரு பட்டம் கொடுக்கல. பட்டம் வந்து நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, அவங்க பேர் வச்சுதான். பட்டம்னா ஒருத்தருக்கு தான் அந்த பட்டம் சூட் ஆகும், அது சூப்பர் ஸ்டார் சொன்னாதான் அந்த பட்டம் சூட் ஆகும். உண்மையில இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் மட்டும் இல்ல, உலகத்திலேயே நீங்க எங்க போனாலும் சூப்பர் ஸ்டார் சொன்னா அது ரஜினி சார்னு அது எல்லாருக்கும் தெரியும். சோ ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்த பட்டம் சூட் ஆகும். மீது யாருக்குமே பட்டம் கொடுக்காம அவங்க பேர் வச்சு கூப்பிட்டு அது நல்லா இருக்கும். அது நம்ம ஸ்டைல் தான். ஒரு பெரிய வந்து பட்டம் கொடுக்கறது நான் எப்பவுமே சொல்வேன். நம்ம வந்து அரசியல்வாதிகள் சொல்லும் போது ஒரு பொலிட்டீஷியன் அரசியல்வாதி அப்படி சொன்னாக்கா நமக்கு கேட்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனா பேசிக்லி என்ன சொல்லுவோம், அரசியல்வாதி ஒரு பொலிட்டீஷியன் சொன்னாக்கா பப்ளிக் சர்வெண்ட். சோ அப்படிதான் நாங்க இருக்கோம். சோ மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் இருக்கும். பட் அதே மாதிரி ஒரு பட்டம் சொல்லும் போது ஐ திங்க் நயன் எடுத்த டிசிஷன் ரொம்ப சரியான டிசிஷன். எப்பவுமே சுந்தர் படத்துல நீங்க வந்து லாஸ்ட் ஒரு பாட்டா பாடுறீங்க, அது இருக்கா இந்த படத்துல? தெரியல, அவர் கூப்பிட்டா பண்ணுவேன். மேடம், அது வீட்ல சொல்லுவாங்க கூப்பிடலாம் சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிருக்காரு. நாங்க அப்படிதான் 25 வருஷம் ஆச்சுங்க. சென்டிமெண்டா நீங்க டான்ஸ் ஆடினா மேடம் 100 கோடிக்கு மேல வருது. அப்படிங்களா? சரி, அது கொஞ்சம் அப்படியே பக்கத்துல சுந்தர் சி சார் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லிடுங்க.